ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது, விச் வில் கெட் அஸ் எனி திங். இட் இஸ் ஷோயிங் அப். நான் சின்ன வயசில் இருக்கும்போது தெர் யூஸ் டு பி அ கேர்ள். அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ ஷி வாஸ் நாட் மச் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் அன்னைக்கு. பட் எவ்ரிடே அவங்க முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ யூஸ் டு திங்க், நானும் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. நான் ஒரு முயற்சி எடுக்கவே இல்லை. நான் அதில் ஃபீல்டுக்கு போகவே இல்லை. ஆனால் ஷி வாஸ் புட்டிங் இன் எஃபர்ட் எவ்ரிடே. டெய்லி அதுக்கு கிளாஸுக்கு போவாங்க, அதை முயற்சி எடுப்பாங்க, கிளாஸுக்கு போவாங்க, முயற்சி எடுப்பாங்க. போக 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 நாங்கள் 10th வந்ததுக்குள்ளே ஷி பிகேம் ரியலி குட், லைக் எக்ஸப்ஷனலி குட். எனக்கும் அவங்களுக்கும் கம்பேரிசனே இல்லாத அளவுக்கு ஷி பிகேம் ரியலி ரியலி குட். அப்போ அவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? வி ஸ்டார்டட் கைண்ட் ஆஃப் த சேம். ஆனால் நான் எங்கேயோ போய் சேரலை. ஷி பிகேம் எக்ஸப்ஷனலி குட். அதுக்கு என்ன காரணம்? ஷீ ஷோட் அப் எவ்ரி டே. நம்ம சுற்றும் நம்ம பார்க்குற நிறைய அச்சீவர்ஸோட ஒன் அண்ட் ஒன்லி சீக்ரெட் என்னென்னா, தே ஷோ அப் எவ்ரி டே. தே புட் இன் தட் ஒர்க் எவ்ரி சிங்கிள் டே. தே ஷோ அப். அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், அவங்களுக்கு மூடு இருந்தாலும் இல்லாட்டியும், அவங்களுக்கு ஹெல்த் இருந்தாலும் இல்லாட்டியும், அவங்களுக்கு மென்டல் பீஸ் இருந்தாலும் இல்லாட்டியும், சப்போர்ட் இருந்தாலும் இல்லாட்டியும், தே ஷோ அப். தே கம் எவ்ரி சிங்கிள் டே அண்ட் தே புட் இன் எஃபர்ட். கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி டே கொஞ்சம் கொஞ்சமாக இஃப் யூ கோயிங் டு ஷோ அப், நோபடி கேன் டேக் சக்ஸஸ் அவே ஃப்ரம் யூ. அதுக்கு ஸ்டார்டிங் ஒரு டேலண்ட்டோ, ஸ்டார்டிங்கில் பெரிய ஸ்கில்லோ, ஸ்டார்டிங்கில் பெரிய ரீசோர்ஸஸோ, பெரிய பணமோ, பெரிய இன்டெலிஜென்ஸோ எதுவுமே தேவையில்லை. all that it takes is that you show up. You show up day after day after day. எல்லா நாளைக்கும் if you want to, for example, if you want to get healthy, then you show up at the gym or like உங்களோட டயட்டில் you show up and eat healthy every day. And when you work out, you show up and you work hard every single day. You just put in the effort. Day after day after day you show up. And when you keep showing up every day, அப்போ என்ன நடக்கும்? லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். இது நான் சும்மா எல்லாம் சொல்லலை. லைஃப் ட்ரூலி டஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் எங்கே போய் சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்து தான் ஆகும். பட் யூ ஹாவ் டு ஷோ அப். அதுக்கு யூ ஹாவ் டு கீப் கம்மிங் எவ்ரிடே. உங்களுக்கு என்ன ஸ்கில் வேணும்னு ஆசை இருக்கும். നിങ്ങൾക്ക് இப்போ ஸ்கில்லே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரிடே இஃப் யூ கோயிங் டு ஒர்க் ஆன் இட், யூ ஆர் கோயிங் டு பிகம் ஸ்கில்ஃபுல். உங்களுக்கு ஸ்கில் வரதான் செய்யும். டெய்லி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா எப்படி ஸ்கில் வராமல் இருக்கும்? உங்களோட வாய்ஸ் நல்லா இல்லை, உங்களுக்கு ஒரு பாடகர் ஆகணும்னு ஆசை இருக்குன்னா டெய்லி நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் சிங் பெட்டர் தென் so many people with good voices. You will sing. என்ன வித்தியாசம்? யூ புட்டிங் இன் த எஃபர்ட். இதே தான் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு ஸோ வாட், ஒரு பெரிய ஸ்கில், மெமரைசேஷன் ஸ்கில், எபிலிட்டி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன பிரச்சனை? நீங்கள் டெய்லி அதுக்குன்னு முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டே இஃப் யூ ஆர் ஷோயிங் அப். அதுதான் இந்த முயல் அந்த கதை இருக்குல்ல, தட் இஸ் லைக் லைஃப்பில் பெரிய லெசன் அந்த கதை. ஆமைக்கு ஸ்கில் கிடையாது, ஆமைக்கு அந்த நேச்சுரல் டேலண்ட் கிடையாது, அட்வான்டேஜ் கிடையாது. பட் இட் வாஸ் தேர் எவ்ரிடே. ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்புன்னு அதை வச்சுட்டு போயிட்டே இருந்தது. இட் டிட்ன்ட் ஸ்டாப். நம்மளும் எது தான் நமக்கு அச்சீவ் பண்ணணுமோ அவ்வளோதான் செய்யணும். இன்றைக்கி ஒன்று பண்ணணும், நாளைக்கும் அது பண்ணணும், நாளான்னைக்கும் பண்ணணும், அதுக்கடுத்த நாளும் பண்ணணும். ஆனால் அந்த டைம்லேயே நம்மளோட மூடு சரியாக இருக்கா, நம்மளோட ஹெல்த்து சரியாக இருக்கா, நமக்கு அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸ்கூலுக்கு நம்ம போயிட்டு இருந்தோம் இல்லை, எதாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், உடம்பு சரியில்லைனாலும், எதாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு அனுப்புவோம் இல்லை வீட்டில் இருந்து. அதே மாதிரியே நமக்கு எது தேவையோ அதை டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா we have to succeed. We are like bound to succeed. That showing up makes all the difference. அங்கேயே பாதி வெற்றி வந்துடுச்சு. டெய்லி நம்ம வந்துட்டோம்னா பாதி வெற்றி அங்கேயே வந்துடுச்சு. என்ன ஒரு ஸ்கில் உங்களுக்கு வேணாலும் சரி, என்ன ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் சரி, எந்த கோல் நீங்கள் வச்சுட்ருக்கீங்கனாலும் சரி, இஃப் யூ ஆர் willing to show up every single day, if you are willing to put in that effort, அதுவே போதும். அந்த மென்டல் எபிலிட்டி டு ஷோ அப், அது தான் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஸ்கில். மற்ற எதுவுமே இட் இஸ் சம்திங் தட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. இட் இஸ் த க்ரூஷியல் டிஃப்ரென்ஸ். நம்ம ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கிற ஒரு நபரும் ஒரு சாதா மாதிரி, ஆனால் அவரை விட ஸ்கில்ஃபுல்லோ, அவரை விட இன்டெலிஜென்ட்டோ, அவரை விட டேலண்டடோ, அவரை விட ரிசோர்ஸ்ஃபுல்லோ, அவரை விட நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற ஒருத்தரோ அந்த அளவுக்கு நல்லா வரலைன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? தேர் த பர்சன் ஹூ அச்சீவ்ட், தே ஆர் ஷோயிங் அப் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே. தே ஆர் ஷோயிங் அப். அவங்க ப்ராக்டிஸுக்கு டெய்லி போகிறாங்க, அவங்க டெய்லி கிளாஸுக்கு போகிறாங்க,
அவங்க டெய்லி உட்காந்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பார்த்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பாஸ்ட் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க டெய்லி வந்து முயற்சி எடுக்கிறாங்க, எஃபர்ட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாட்டி அவங்க அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எவ்ரி டே அதுக்குன்னு டைம் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்போது அவங்கக்கிட்ட இருந்து சக்ஸஸ் யாராலே பிடுங்கவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அவங்க சக்சீட் ஆகத்தான் ஆகணும். பிகாஸ் எவ்ரி டே தே ஆர் இம்ப்ரூவிங். எவ்ரி டே கொஞ்சோன்னு எவ்ரி டே அவங்க மேலே மேலே போயிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போகிறவங்கள யாராலையும் பிடிக்க முடியாது, டச் பண்ணவே முடியாது. நம்மளுக்கும் எங்கே வேணுமோ போய் சேர முடியும். ஆனால் எவ்ரிடே வி ஹாவ் டு ஷோ அப். உங்களுக்கு எங்கே போய் சேரணுமோ ஜஸ்ட் புட் இன் த எஃபர்ட். ரிசல்ட் அப்போது வந்தாலும் சரி வரலாட்டி சரி, ப்ரோக்ரஸ் நம்ம கண்ணில் தெரிஞ்சாலும் தெரியலாட்டி சரி, ஜஸ்ட் ஷோ அப். அவ்வளோதான். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அந்த நாளில் வந்து நல்லா இல்லைன்னு இருக்கலாம், நம்மளை விட நல்லா இன்னொருத்தர் பண்ணிகிட்டு இருக்கலாம், நம்ம பண்ணுற அதே அளவுக்கு பண்ணுற இன்னொருத்தருக்கு நம்மளை விட ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் வந்துட்டுருக்கலாம், அவருக்கு அன்ஃபேர் மெத்தடில் சக்ஸஸ் வந்துட்டுருக்கலாம், அவருக்கு பார்ஷியாலிட்டினால சக்ஸஸ் வந்துட்டுருக்கலாம், அவருக்கு லக்கு பியூர் லக் வந்துட்டுருக்கலாம். அதனால நமக்கு என்ன, வி டோன்ட் ஹாவ் டு சி வாட் ஹேப்பன்ஸ் இன் எனிபடி எல்சஸ் லைஃப். அவங்களுக்கு நல்லது நடக்குதா, இவங்களுக்கு நல்லது நடக்குதா, அவங்களுக்கு ஃபேராக இருக்கா, இதெல்லாம் திஸ் இஸ் நன் ஆஃப் அவர் கன்சர்ன்ஸ். இட்ஸ் நம்மளோட பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்ன நம்மளோட ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்ன இருக்கும், யூ ஷோ அப் எவ்ரிடே. நான் இன்றைக்கும் வரேன், நான் நாளைக்கும் வருவேன், நான் நாளான்னைக்கும் வருவேன், நான் இன்றைக்கும் டெய்லி வெல்கம், ஐ வில் ஷோ அப், ஐ வில் புட் இன் த எஃபர்ட். அண்ட் டெய்லி நான் இப்படி எஃபர்ட் எடுத்துகிட்டே இருந்தேன்னா who can take success away from me? Like there is no force on this earth that can take success away from me. It is like given. அது வரதான் செய்யும். அப்போது உங்களுக்கு எங்கே தான் போகணுமோ மற்ற எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஷோ அப் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே. இன்றைக்கி நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். இது மட்டும் விட்டு விடாது இருந்தால் போதும். ஜஸ்ட் எவ்ரி டே நான் என்ன பண்ணணும் அது பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் டிஃபிகல்ட்டியும், இதுதான் சொல்யூஷனும். இது கஷ்டம்தான், இது ஈஸி இருந்தால் எல்லோரும் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கஷ்டம் நம்ம படுறதுக்கு தயாராக இருந்தோம்னா வி டோன்ட் நீட் எனிதிங் எல்ஸ். நமக்கு ஸ்டார்டிங்கில் பெரிய 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 அப்படி இருக்கிறவங்க எல்லாம், நம்ம பெரிய வீட்டில் இருக்கிற பசங்கள் எல்லோரும் நல்லா வந்துடுவாங்க, பெரிய அது இருக்கிறவங்க இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க நல்லா வந்துடுவாங்க, பெரிய அவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க நல்லா, நத்திங் லைக் தட். நோ, இட் இஸ் த பர்சன் ஹூ வில் ஷோ அப் டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வந்து பண்ணுறது யாரோ அவருக்கு தான் வந்து முழுமையான பர்மனெண்ட்டான வெற்றி வரப்போகுது. அண்ட் யூ ஹாவ் டு ஷோ அப் ஈவன் வென் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் வரும்போது இது விட்டு விடக்கூடாது. வி ஹாவ் டு கீப் ஆன் கோயிங். எப்போ வரைக்கும் நம்மளோட இலக்குகள் எல்லாம் பரிபூர்ணமாக நம்மக்கிட்ட வர்றது வரைக்கும் வி ஹாவ் டு கீப் ஆன் ஒர்க்கிங். டெய்லி யூ ஷோ அப் ஃபார் யுவர் செல்ஃப். அது நம்ம ஹெல்த்தில் இருந்தால் நம்ம பர்ஃபெக்ட் ஹெல்த் வந்துடும். அது நம்ம வெல்த்துக்காக நம்ம பணம் சேமிக்கிறதுல இருந்தால் பணம் சேமித்து தான் ஆகும். அது நம்ம வேலைக்காக முயற்சிக்கிறீங்க, வேலை நமக்கு கிடச்சி தான் ஆகும். நம்ம ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணி தான் ஆகும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் தான் பண்ணும். அவ்வளோதான். இட் இஸ் அ சிம்பிள் திங். பட் யூ ஹாவ் டு ஷோ அப் எவ்ரி டே. யூ ஹாவ் டு கன்சிஸ்டன்ட்லி ஷோ அப். அப்போ அன்றைக்கி மூடு இருந்தாலும் சரி, அன்றைக்கி மூடு இல்லைனாலும் சரி, அன்றைக்கி வேறு 1008 வேறு வேலை இருந்தாலும் சரி, டயர்டாக இருந்தாலும் சரி, பிஸியாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இருந்தாலும் சரி, என்ன இட் டசன்ட் மேட்டர், யூ ஷோ அப். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட்டோ ஒரு டீச்சரோ உட்காந்து வட்டி பிடிச்சி உங்களை அந்த இடத்துக்கு அனுப்பி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நினச்சி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ் தட் யூ விஷ் டு டூ டெய்லி இஃப் யூ ஷோ அப் இட் வில் ஹேப்பன். பட் யூ ஹாவ் டு ஷோ அப். இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, திஸ் வெரி டே, டு ஷோ அப் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட எந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கோ அந்த ஆஸ்பெக்டில், வெதர் இட் மே பி ஃபார் யுவர் ஹெல்த், உங்களோட வெல்த், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட கரியர், உங்களோட பேஷன்ஸ், ஹாபீஸ், யூ ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த விண்டோ உங்ககிட்ட இருக்குது. இஃப் யூ கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி, இஃப் யூ ஷோ அப், அது போதும். இன்றைக்கி வேண்டுனது யூ ஹவ் டிக் தட். காட் ஆர் லைஃப் ஆர் யூனிவர்ஸ் ஆர் ஃபேட், வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட், தட் வில் டேக் கேர் ஆஃப் இட். நெக்ஸ்ட் டே நீங்கள் உங்களோட பார்ட்டு செய்யணும், அவ்வளோதான். ஜஸ்ட் கீப் ஷோயிங் அப். அதுக்கு வந்து எந்த ஒரு விதத்தில் அது விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் யூ ஆர் வர்த் இட். யூ ஆர் வர்த் டேக்கிங் தட் எஃபர்ட். நீங்கள் அந்த எஃபர்ட் எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர். அதுக்கான அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. யூ டிசர்வ் இட். யூ மஸ்ட் டேக் தட் எஃபர்ட். யூ மஸ்ட் ஷோ அப் ஃபார் யுவர் செல்ஃப். அண்ட் தெர் இஸ் நத்திங் எல்ஸ் யூ நீட் டு டூ. ஜஸ்ட் டூ இட் எவ்ரி சிங்கிள் டே. ரிசல்ட் வந்தாலும் வரலாட்டியும், ப்ரோக்ரஸ் கண்முன்னால் தெரிஞ்சாலும் தெரியலாட்டியும், ஜஸ்ட் கீப் ஷோயிங் அப். எவென்ச்சுவலி அல்டிமேட்லி சக்ஸஸ்ங்கிறது உங்கள் கையில் வந்து தான் ஆகும். இதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இஃப் இட் இஸ் அ ஷுர் திங்.
ஸோ ப்ளீஸ் வாட் எவர் இட் இஸ், உங்கள் எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் இன்றைக்கி முயற்சி எடுக்கணுமோ, டூ இட் டுடே, ஷோ அப் டுடே. இன்றைக்கி அது பண்ணிவிடுங்க. வில் தேங்க் மீ லேட்டர். லைஃப் வில் தேங்க் யூ லேட்டர். யுவர் ஃப்யூச்சர் செல்ஃப் வில் தேங்க் யூ. Hope this was of some use to you. Thank you so very much for watching. Bye bye.